தமிழ் வாழ்க. உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமு பிரபாகரன். அல்கேம் லேப் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பகுப்பாய்வு அணுகுமுறை, அதாவது இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் மெத்தடில் Part.6 நம்ம பார்த்துருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு 26ஆம் தேதி என்ன போட்டிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம அனாலிசிஸ் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் இவன் டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கிறானா இல்லை ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணியிருக்கிறானா அப்படிங்கிற ஒரு சின்ன ரிசல்ட் வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அல்கேம் லேப் லிமிடெட். ஸோ இதுதான் வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருந்த முறை. அதாவது நம்ம கிட்டத்தட்ட பாருங்கள், இதில் 26 ஆகஸ்ட் 2022 அந்த டேட்டில் வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரில் இருக்கான். ஸோ அப்படிங்கிற மாதிரி, அதாவது கேஷ் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 3 கன்ஃபர்மேஷன் என்ன, எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது, ஸோ ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு மல்டி கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேடிங்க்கு செலக்ட் பண்ணுறது, அது கேஷ் செக்மெண்ட்டோ ஃபியூச்சரோ ஆப்ஷனோ ஏதோ ஒன்று, எப்படி ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சில ஐடியாவை வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிற மெத்தடில், அதாவது பகுப்பாய்வு அணுகுமுறை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு சீரீஸில் நான் போட்டே வரேன். ஸோ நீங்கள் அடுத்தடுத்து ஃபர்தராக நீங்கள் பார்க்க ஸோ கண்டிப்பாகவே நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு நீங்களே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோமா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், அந்த அனாலிசிஸ் படி பார்க்கும்போது நம்மளோட என்ட்ரி பாயிண்ட், அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 கன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தோம். அது என்னென்ன கன்ஃபர்மேஷன்றதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? என்ட்ரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2910 ரூபா, அதாவது சிஎம்பி, அதாவது நம்ம பை லிமிட் இல்லை பை ஸ்டாப் கொடுப்போம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற பை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். 2910. சரிங்களா? ஸோ இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ். ஸோ இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2800 ரூபா. ஸோ இந்த 2800 ரூபாய்க்கு கீழே டெய்லி கண்டியில் க்ளோசிங் வச்சுதுன்னா நீங்கள் லாஸை புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிடணும். ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ இன்கேஸ் நம்மளுக்கு லாஸ் புக் ஆயிருந்தால் எவ்வளோ பாருங்கள், 110 பாயிண்ட்ஸ் வருங்களா? சரி, அடுத்து டார்கெட் 1 வந்து பார்த்தீங்கன்னா 3200 ரூபா. அடுத்து டார்கெட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து போகிற போக்கில் குருட்டாம் பார்க்கல ஒரு பிங்கி பாங்கி போட்டெல்லாம் இந்த லெவல்ஸையோ இந்த அனாலிசிஸோ நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ரீசன் வச்சுருக்கோம். என்ட்ரி பாயிண்ட் நம்ம ஏன் இங்கே வச்சோம், ஸ்டாப் லாஸ் ஏன் நம்ம இங்கே வச்சோம், டார்கெட் 1 டார்கெட் 2 இதெல்லாம் நம்ம ஏன் எப்படி செட் பண்ணோம், என்ன ரீசனுக்காக செட் பண்ணோம் அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலாக நான் அந்த அனாலிசிஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ வழக்கம் போல் தான், நீங்கள் ஃப்ரீயாக இருந்ததுன்னா நீங்கள் பார்க்கலாம். சரி, ஓகே. அடுத்து ஸோ இப்போ இதை நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோமா? சரி, அடுத்து இங்கே வந்து பாருங்கள். சரி, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சார்ட். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி அனாலிசிஸ் பண்ணும்போது நான் எடுத்து வச்ச ஸ்க்ரீன்ஷாட். அதான் இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த குட்டி ரெட் கலர் கண்டியில் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் கர்சர் வச்சுருக்கேன் பாருங்க. ஸோ இந்த டேட்டில் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக ரெக்கார்டிங் பண்ணுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது என்னைக்கு ட்ரிகர் ஆகிருக்கேன் பாருங்க, 29 ஆகஸ்ட் 2022. அதே போல் தான் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2800 ரூபா. நம்மளோட டார்கெட் 1 வந்து பாருங்க 3200 ரூபாயை வந்து ரீச் பண்ணியிருக்கிறோம். எப்போ அப்படின்னா 9 செப்டம்பர் 2022, அதாவது 9/9/2022. சரிங்களா? ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் கூட பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா எத்தனை ட்ரேடிங் டேஸ்ன்னு பார்க்கும்போது 1 2 3 4 5 6 7 8 9 நாள் நம்ம வந்து ஹோல்டிங் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் நம்மளோட டார்கெட் 1 ரீச் பண்ண. பட் கேலண்டர் டேஸ்ன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 12-13 நாள் வரும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இன்கேஸ் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்ததுன்னா 110 பாயிண்ட்ஸ். இப்போ இந்த டார்கெட் எத்தனை பாயிண்ட்ஸ் ஹிட் பண்ணியிருக்கான் பாருங்க, கிட்டத்தட்ட 290 பாயிண்ட்ஸ் ஹிட் பண்ணியிருக்கான். ஸோ டார்கெட் 1. அடுத்து டார்கெட் 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சுவல் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய் டார்கெட் 2 அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம், ஃபர்தராக என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எக்ஸல் சீட்டில் இங்கே பாருங்க, ஆக்சுவலாக நம்ம 6 வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அல்கேம் நம்ம அனாலிசிஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா Part.6 6வது பார்ட்டு தான் அது. டேட் என்னைக்கு நம்ம போட்டோமோ அது. அடுத்து கன்ஃபர்மேஷன் 3 கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணின ஒரு அனாலிசிஸ் அது. அடுத்து வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2800, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அடுத்து என்ட்ரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2910 ரூபா. ஸோ 29ஆம் தேதி ட்ரிகர் ஆகிருக்கிறாப்புல. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்கேஸ் நம்ம வந்து 100 ஸ்டாக்கை வச்சு தான் நம்ம ரிசல்ட்டையே நம்ம வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டோ இல்லை எவ்வளோ லாஸோ நம்ம ஆக்சுவலாக நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம். 1 10 100 1000. ஸோ நம்மளோட மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எத்தனை ஸ்டாக் வேணாலும் வாங்கலாம் விற்கலாம். இது எங்கள் கேஷ் செக்மெண்ட்டில், அதாவது ஈக்விட்டி மார்க்கெட்டில். சரி,
இப்போ நம்ம 100 ஸ்டாக் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மார்ஜினாக நம்மளுக்கு கேபிட்டல் எவ்வளோ இருந்திருக்கணும்? 2,91,000 ரூபாய் இருந்திருக்கணுமா? சரி, ஓகே. 100 ஸ்டாக்குக்கு. இதே 10 ஸ்டாக்குக்குன்னா எவ்வளோ வந்திருக்குங்க? 29,100 வந்திருக்குமா? சரி, அடுத்து இப்போ நம்மளுக்கு டார்கெட் ஒன்று வந்து 3,200 வந்து ரீச் பண்ணிட்டான். என்னைக்கு ரீச் பண்ணியிருக்கிறோம்? 9/9/2022. எத்தனை நாட்கள் நம்ம ஹோல்டிங் பண்ணி வச்சிருக்கோம்? 11 நாள் நம்ம ஹோல்டிங் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி தான், கேலண்டர் டேஸ் தான். சரி, அடுத்து நம்மளோட ப்ராஃபிட் என்ன? ஓகேவா? டார்கெட் ஒன்னா ரீச் பண்ணிட்டான். டார்கெட் ஒன்ல நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கு பாருங்க, 29,000 ரூபாய். சரிங்களா? நம்மளோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 29,000 ரூபாய். கிட்டத்தட்ட நம்ம பர்சன்டேஜ் வைஸ் போடும்போது 10% வருங்களா? அதாவது 2,91,000 ரூபாய் அப்படிங்கிற நம்மளோட மார்ஜினுக்கு, நம்மளோட கேபிட்டலுக்கு 29,000 ரூபாய் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். எப்படி ப்ராஃபிட்னா 290 பாயிண்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கானா. இப்போ 2,910 இருந்து 3,200 ரூபாய் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க? 290 பாயிண்ட்ஸ் இருக்குங்களா? அப்போ ஒரு ஸ்டாக்குக்கு 290 ரூபாய், 100 ஸ்டாக்குக்கு 29,000 ரூபாய் வருதுங்களா? 10 ஸ்டாக்குக்கு வந்து 2,900, 100 ஸ்டாக்குக்கு 29,000 ரூபாய். சரிங்களா? ஸோ பர்சன்டேஜ் வைஸ் போடும்போது கிட்டத்தட்ட 10% வருங்களா? சரிங்களா? ஸோ 11 நாளில் 11 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10% ப்ராஃபிட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறான். எது? அல்கேம் லேப் லிமிடெட். சரிங்களா? சரிங்க மக்களே. ஸோ இந்த ஒரு அப்டேட் தான் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். திரும்ப திரும்ப பேசுகிற நீ, திரும்ப திரும்ப பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி நான் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன கான்செப்டை வேணாலும் எடுத்துக்கோங்க. ட்ரேடிங்க்கு நீங்கள் ஒரு ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்கல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி எந்த கான்செப்டை வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ், இல்லை கேண்டில் ஸ்டிக்ஸ், இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி, இல்லை ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ஒரு நியூஸ் பேஸ்டு, இல்லை ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல், அயன் காண்டர், அப்புறம் ஷார்ட் ட்ராங்கல், அப்புறம் 925 ஸ்ட்ராட்டஜி, 145 ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, எந்த ஸ்ட்ராட்டஜியாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். சரிங்களா? ஸோ இது எந்த கான்செப்டில் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணாலும் சரி. சரிங்களா? ஸோ அந்த கான்செப்டை மல்டி கன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணும்போது, உங்களோட கான்செப்டே நீங்கள் இப்போ எடுத்துக்காங்க, என்னோடதை தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. உங்களோட கான்செப்டே எடுத்துக்காங்க. மல்டி கன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணும்போது, இல்லை மல்டி கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ட்ரேடிங் பண்ணும்போது, நீங்கள் மட்டும் இல்லை, அதை யார் பண்ணாலும் கண்டிப்பாகவே நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். சரிங்களா? சரிங்க மக்களே. ஸோ இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து ஒரு அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். வளர்க தமிழ்.